ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th மென்சுரேஷன் சாப்டர் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஒரு ஓவர்வியூ பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ என்னோட வாய்ஸ் உங்க எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? என்னோட வீடியோ கிளியரா இருக்கா? ஓகேனா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மென்சுரேஷன் சாப்டரோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கியூபாய்ட், அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ கியூபாய்டுக்கு தமிழ்ல என்ன? கன செவ்வகம். ஓகேவா? ஓகே. இந்த லெசன் ஃபுல்லாவே எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு வேற வேற ஷேப்ஸ் இருக்கும். அந்த வடிவங்களோட நம்ம பரப்பளவு, கன அளவு, அதுக்கப்புறம் வலைப்பரப்பு, இது எல்லாத்தையும் பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் யாருக்கு பார்க்க போறோம்னா கியூபாய்ட் கன செவ்வகத்துக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ அதோட பரப்பு அதுக்கான ஃபார்முலா என்ன? 2h × L + B. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பரப்புனா இங்கிலீஷ்ல என்ன? சூப்பர். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இல்லைன்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. அதோட ஃபார்முலா என்ன? 2h × L + B. ஸோ இந்த பரப்புனாலோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானாலும் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருள் எடுத்தோம்னாலும் அது என்ன ஷேப்ல இருந்தாலும் சரி, அதோட சுத்தி இருக்க சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது சுத்தி இருக்க பரப்பளவு. இப்போ செவ்வகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட சுத்தி இருக்க பரப்பளவு மட்டும் பார்ப்போம், மேல இருக்கதையும் கீழே இருக்கதையும் விட்டுருவோம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா பரப்பு 2h × L + B. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து இதே ஷேப்ல அடுத்து உள்ளது போயிடலாமா? இதே ஷேப்ல அடுத்து உள்ளது என்ன அப்படின்னா பரப்பளவு, அதாவது மொத்த பரப்பளவு. மொத்த புறப்பரப்பு. ஓகேவா? ஸோ அதோட ஃபார்முலா என்ன? 2 × LB + BH + LH. ஓகேவா? ஸோ இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்? கியூபாய்ட் கனசெவ்வகத்தோட பரப்பளவு பார்த்திருக்கோம். இதுல 2 இது இருக்கு. ஒண்ணு மொத்த பரப்பளவு. ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட ஒரு கனசெவ்வகம் இருக்கு. ஸோ இந்த கனசெவ்வகம் எது? என்கிட்ட இருக்க அந்த தீப்பெட்டி தான் கனசெவ்வகம். ஓகேவா? ஸோ இதுல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்புனா மேல கீழே இந்த பக்கம் இங்க இங்க இங்கன்னு எல்லா சைடு இருக்க பரப்பளவையும் நம்ம பார்ப்போம். ஸோ அதோட ஃபார்முலா தான் 2 × LB + BH + LH. ஓகேவா? அதுதான். ஸோ இதுல லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா இல்ல தமிழ்ல சொல்லணும்னா பரப்பு. ஸோ இதை பார்க்கணும்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த கியூப்ல மேல இருக்கதையும் கீழே இருக்கதையும் நம்ம இந்த பக்கம் பின்னாடி இந்த பக்கம், ஸோ இப்படி சைட்ல இருக்கிறதோட பரப்பளவு மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ மேலையும் கீழையும் விட்டுட்டு சுத்தி இருக்க பரப்பளவு மட்டும் பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் பரப்பு. ஸோ அதோட ஃபார்முலா தான் என்ன அப்படின்னா 2h × L + B. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து இதோட கன அளவுக்கு போயிடலாங்களா? ஓகே. ஒரு நிமிஷம். அடுத்து இதே கன செவ்வகத்தோட கன அளவு, அதோட ஃபார்முலா என்ன? L × B × H. ஸோ கன அளவுக்கு இங்கிலீஷ்ல என்ன? வால்யூம். ஓகேவா? கன செவ்வகத்தோட வால்யூம் என்ன? L × B × H. ஸோ L லென்த், B பிரெத், H ஹைட். ஓகேவா? ஓகே. ஸோ வால்யூம்னா என்ன அப்படின்னா இந்த மொத்த கியூப்
கியூபாய்டு இருக்கு இல்லையா, இந்த மொத்த கியூபாய்டும் எவ்வளவு இடத்த ஆக்கிரமிச்சிருக்குன்றதுதான் கன அளவு. சரியா? ஓகே. சோ அடுத்த வடிவத்துக்கு போயிடலாமா? சோ இப்ப கியூபாய்டு பார்த்துட்டோம். சோ அடுத்து பார்க்க போறது யாரு அப்படின்னா கியூப். அடுத்து என்ன பார்க்க போறோம்? கியூபோடது பார்க்க போறோம். சோ கியூபுக்கு தமிழ்ல என்ன? கனசதுரம். ஓகே. சோ இதோட ஃபர்ஸ்ட் வலைப்பரப்பு அதை பார்த்திடலாம். வலைப்பரப்பு இல்லைன்னா இதோட பக்கப்பரப்பு அப்படின்னு ரெண்டு நேமே சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இங்கிலீஷ்ல இதோட நேம் என்ன? lateral surface area. இதோட ஃபார்முலா என்னன்னா 4a². ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் மொத்த புறப்பரப்பு. இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? 6a². ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு கனசதுரத்தை எடுத்தோம்னா அதோட சுத்தி உள்ளது மேல உள்ள பாகத்தையும் கீழே உள்ள பாகத்தோடைய பரப்பளவை மட்டும் விட்டுட்டு சுத்தி உள்ளது பார்த்தோம்னா அதுதான் என்ன அப்படின்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அல்லது வலைப்பரப்பு தமிழ்ல, இல்லைன்னா பக்க பரப்புன்னு சொல்லலாம். அதோட ஃபார்முலா என்ன? 4a². இதே இது மொத்த பரப்பளவு மேல கீழே சுத்தி உள்ள எல்லா 4 பக்கங்கள் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம கணக்கு பண்ணோம்னா அதான் மொத்த புறப்பரப்பு. அதோட ஃபார்முலா என்ன? 6a². சூப்பர். அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதே கனசதுரத்தோட கியூபோட வால்யூம் கன அளவு தான் பார்க்க போறோம். கன அளவு இங்கிலீஷ்ல என்னது பேரு? வால்யூம். ஸோ இவங்களோட ஃபார்முலா என்ன அப்படின்னா a³. ஸோ இதுல பக்க பரப்புக்கு 4a² சொல்லியிருக்கோம், மொத்த பரப்புக்கு 6a² சொல்லியிருக்கோம், வால்யூமுக்கு a³ சொல்லியிருக்கோம். ஸோ இதுல a அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த கியூபோட ஒரு பக்கத்தோட அளவு. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாங்களா? சூப்பர். ஸோ அடுத்து என்ன வடிவம் பார்க்க போறோம்? கரெக்ட். அடுத்தது என்னது பார்க்க போறோம் அப்படின்னா நீள்வட்ட உருளை சிலிண்டர் தான் பார்க்க போறோம். ரைட் சர்க்குலர் சிலிண்டர் தமிழ்ல அப்படின்னா நீள்வட்ட உருளை. ஓகே. ஓகே. ஸோ தமிழ்ல நேர்வட்ட உருளை. இங்கிலீஷ்ல அப்படின்னா ரைட் சர்க்குலர் சிலிண்டர். சிலிண்டர் தான் பார்க்க போறோம். சூப்பரா? ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? வழக்கம் போல வலைப்பரப்பு. வலைப்பரப்புனா இங்கிலீஷ்ல என்ன? கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இல்லைன்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? 2πr/h. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து மொத்த புறப்பரப்பு. மொத்த பரப்பு. ஸோ இங்கிலீஷ்ல இதோட பேர் என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதோட ஃபார்முலா என்ன? 2πr multiplied by h plus r. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இப்ப என்ன வடிவத்தை பார்த்துட்டு இருக்கோம்? நேர்வட்ட உருளை. அதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வலைப்பரப்பு, அப்புறம் மொத்த புறப்பரப்பு. ஸோ மொத்த புறப்பரப்போட ஃபார்முலா என்ன?
2πr multiplied by h plus r. ஸோ இந்த மொத்த புறப்பரப்புல மேல உள்ளதையும் கீழே உள்ளதையும் விட்டுட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சூப்பர், வலைப்பரப்பு கிடைக்கும். அதோட இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதோட ஃபார்முலா என்ன? 2πrh. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து இதோட கன அளவு பார்த்துலாமா? ஓகே, அடுத்து கன அளவு. இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? வால்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னா πr²h. ஓகே. ஸோ இந்த வலைப்பரப்புலையும் சரி, மொத்த புறப்பரப்புலையும் சரி, கன அளவுலையும் சரி, நமக்கு என்னென்னலாம் வருது? பை வருது, ஆர் வருது, ஹச் வருது. ஓகேவா? ஸோ இதுல பையோட வேல்யூ என்ன அப்படின்னா 3/4. ஓகேவா? பையோட வேல்யூ என்னன்னா 22/7. ஓகே. ஸோ இதை பாயிண்ட்ஸ் எழுதணும்னா 3.14. ஃபைன், ரைட். அடுத்து ஆர்னா என்ன? இந்த சிலிண்டரோட உருளையோட ஆரம். சரியா? இங்கிலீஷ்ல அப்படின்னா ரேடியஸ். அடுத்து ஹச். ஹச்னா என்ன? உயரத்தோட உயரம், இங்கிலீஷ்ல ஹைட். ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு கொடுத்து கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு நீள்வட்ட உருளையோட கன அளவையோ இல்ல அதோட புறப்பரப்பையோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்து என்ன இது பார்க்க போறோம் அப்படின்னா நேர்வட்ட கூம்பு. ஓகேவா? ஸோ இதோட இங்கிலீஷ் நேம் வந்து கோன். ரைட்டா? ரைட் சர்க்குலர் கோன். நம்ம கோன்னே எழுதிக்கலாம். ஸோ இவங்களோட மொத்த பரப்பளவு முதல்ல பார்த்தலாம். மொத்த புறப்பரப்பு அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஸோ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பை ஆர் மல்டிப்ளைட் பை equals பை ஆர் மல்டிப்ளைட் பை எல் பிளஸ் ஆர். ஓகேவா? ஓகே. ஸோ பைனா என்னது? 22/7 இல்லைன்னா 3.14. ஆரோட வேல்யூ என்ன? ஆர் தான் வந்து இதோட ஆரம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரேடியஸ். சரி, இந்த எல்லுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க யாரு? ஸோ இதுதான் ஒரு கூம்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கூம்புல இந்த கோடு வந்து உயரமும் இந்த கோடு வந்து ஆரமும் இருக்கும். ஆறுக்கு ஆறுன்னு போட்டுக்கலாம், உயரத்தை அச்சுன்னு போட்டுக்கலாம். ஆனா இந்த பக்கமா ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா? நான் அச்சிங்க போட்டுக்கிறேன். இந்த கோடு தான் யாரு அப்படின்னா சாய் உயரம், எல்லுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவாங்க. இந்த சாய் உயரத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா எல் ஈக்குவல்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர். ஸோ இங்க ஆர்னா ரேடியஸ் ஆரம், ஹச்னா ஹைட் உயரம். ஸோ இவங்க ரெண்டு பேரை வச்சு இந்த சாய் உயரத்தை கண்டுபிடிச்சிடலாம். இந்த சாய் உயரத்தை வச்சு நம்ம மொத்த பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வலை பரப்பளவு, இல்லைன்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆர் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. என்ன பார்க்க போறோம்? வலை பரப்பு அப்படின்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பை ஆர் எல். ஸோ ஆல்ரெடி எல்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். எல்னா என்னன்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா எல்னா என்னன்னு பார்த்துருக்கோம். எல்னா சாய் உயரம்,
அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர். இது ஆர்ன்றது ஆரம், ரேடியஸ், ஹச்ன்றது ஹைட், உயரம். ஓகேவா? ஓகே. ஸோ ஆல்ரெடி பார்த்தது பையோட மதிப்பு என்னன்னா 3.14. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து கூம்போட கன அளவு போயிடலாங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கூம்போட கன அளவு. இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லணும்? அதை வால்யூம்னு சொல்லணும். சரிங்களா? கூம்போட கன அளவு. கூம்போட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதுதான் என்னது? கூம்போட கன அளவு. சரியா? பையோட மதிப்பு தெரியும் 3.14. ஆர்ன்றது ஆரம், ஹச்ன்றது ஹைட். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த ஷேப் போயிடலாமா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பியர் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்பியர் கோலம். ஓகே. கோலம்னா என்ன அப்படின்னா ஸ்பியர் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த கோலத்துக்கு மட்டும் என்ன அப்படின்னா வலைப்பரப்புனாலும் சரி, சரி, மொத்த உரப்பரப்புனாலும் சரி. ஓகேவா? அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 4πr². ஸோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா curved surface ஏரியாவோட ஃபார்முலாவும் இதுதான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலாவும் இதுதான். ஸோ என்னது? கோலத்துக்கு மட்டும், அதாவது ஸ்பியருக்கு மட்டும் வலைப்பரப்பும் அதோட மொத்த பரப்பும் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவல். அதோட ஃபார்முலா என்ன? πr². ஏன் அப்படி அப்படின்னா இப்போ ஒரு பாலை நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ நம்ம கனசதுரத்துக்கு சொன்னேன் இல்லையா, வலைப்பரப்புனா அதோட மேல் பாகத்தையும் கீழ்பாகத்தையும் விட்டுட்டு சுத்தி உள்ளதை எடுத்துக்கணும். ஆனா நீங்க ஒரு பாலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எது மேல எது கீழே நம்ம சொல்லவே முடியாது. அதோட எல்லா பக்கங்களும் பார்க்க ஒரே மாதிரியே இருக்கும். அதனால கோலத்துக்கு மட்டும் வலைப்பரப்பும் சரி மொத்த புறப்பரப்பும் சரி ஒரே மாதிரிதான் இருக்கும். அதோட ஃபார்முலா என்னன்னா 4πr². இதுல பைன்றது 3.14, ஆர்ன்றது அந்த கோலத்தோட ஆரம். ஸோ இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஓகே. ஓகே. ஸோ அடுத்து வால்யூமுக்கு போயிடலாமா? ஓகே. இப்போ ஒரு கோலத்தோட கன அளவு. வால்யூம் கன அளவு வால்யூம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 4/3 πr³ ஓகேவா? ஸோ இதுல பையோட வேல்யூ நமக்கு தெரியும், ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ ஆரோட வேல்யூ மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம கன அளவு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரி. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கோலத்துல பாதி. ஓகேவா? அரை கோலம் அதான் பார்க்க போறோம். அரை கோலம். அரை கோலத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஹெமிஸ்பியர். ஃபைன். ஓகே. ஸோ இந்த அரைக்கோளத்துக்கு வலைப்பரப்பளவு வேற மொத்த பரப்பளவு வேற. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் பரப்பு பார்த்துடலாமா? வலைப்பரப்பு ஆர் இங்கிலீஷ்ல என்ன? கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. அதோட ஃபார்முலா என்ன?
2πr². ஓகேவா? ஓகே. சோ இதோட மொத்த பரப்பளவோட ஃபார்முலா என்ன? மொத்த புறப்பரப்பு total surface area. இதோட ஃபார்முலா என்ன? 3πr². ஓகேவா? ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அரை கோளத்தோட வலைப்பரப்பு இல்லைன்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாங்கன்னா 2πr². இதே இது மொத்த புறப்பரப்பு இல்லைன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாங்கன்னா 3πr². ஓகேவா? ஓகே. அடுத்து இதோட கன அளவு ஒரு தடவை பார்த்துடலாமா? கன அளவு இல்லைன்னா வளம். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னா 2/3πr³. ஓகேவா? ஓகே. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரே மாதிரியான ஷேப்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா உள்ளீடற்ற உருளை, உள்ளீடற்ற கோளம், உள்ளீடற்ற அரைக்கோளம். அதாவது ஒரு ஷேப் எடுத்துட்டு அதுல உள்ளதை மட்டும் வெளியே எடுத்துட்டாங்கன்னா ஒரு டியூப் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும்ல, அவங்களோட ஃபார்முலாஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உள்ளீடற்ற உருளை. ஸோ இதை வந்து இங்கிலீஷ்ல ஹாலோ, இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? ஹாலோ சிலிண்டர். ஓகேவா? ஓகே. ஸோ இதோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வலைப்பரப்பு. lateral or curved surface area பார்க்க போறோம். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2π multiplied by capital R plus small r multiplied by h. ஸோ இதோட கேபிட்டல் R அப்படின்னா அந்த உள்ளீடற்ற உருளை இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி இருக்கும். ஸோ இதுல வெளியே இருக்க உருளையோட ஆரம் தான் இந்த கேபிட்டல் ஆர், உள்ள இருக்க உருளையோட ஆரம் தான் இந்த ஸ்மால் ஆர், ஹச்ன்றது இதோட உயரம். சரியா? சரி. ஸோ அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்? இதோட மொத்த பரப்பு, மொத்த புறப்பரப்பு அல்லது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? 2π multiplied by capital R plus small r multiplied by capital R minus small r plus h. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதோட கன அளவு. கன அளவு இல்லைன்னா வால்யூம் இங்கிலீஷ்ல சொன்னா. அதோட ஃபார்முலா என்ன? பை multiplied by r² minus r² multiplied by h. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கேபிட்டல் ஆர் அப்படின்றது வெளியே இருக்க பெரிய உருளையோட ஆரமும், உள்ள ஸ்மால் ஆர் அப்படின்றது உள்ள எம்டியா இருக்க சின்ன உருளையோட ஆரமும். சரியா? அடுத்தது பார்க்கலாமா? ஓகே. ஸோ அடுத்தது என்னன்னா உள்ளீடற்ற கோளம். உள்ளீடற்ற கோளம்னா ஹாலோ ஸ்பியர். ஓகே. ஸோ இதோட வெளிப்புற பரப்பு. ஓகேவா? வெளிப்புற வலைப்பரப்பு. ஓகேவா? உள்ளீடற்ற கோளத்துக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா வெளிப்புற வலைப்பரப்பு அப்படி சொல்லுவாங்க. வெளிப்புற வலைப்பரப்பு. ஓகேவா? சோ உள்ளீடற்ற கோளத்துக்கு மட்டும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெளிப்புற வலைப்பரப்புன்னு சொல்லுவாங்க. அதோட ஃபார்முலா என்னன்னா
4 பை ஆர் ஸ்கொயர். ஸோ நல்லா பாருங்க, இங்க என்ன ஆர் போட்டிருக்கோம்? கேபிட்டல் ஆர். அப்படின்னா என்னது? ஸோ கோலம் எப்படி இருக்கும்? இதுல இந்த உள்ள அதாவது உள்ள எம்டியா இருக்க போற ஸ்பியரோட இதுதான் ஸ்மால் ஆர். வெளியே இருக்க ஸ்பியரோட ஆரம் தான் என்னன்னா கேபிட்டல் ஆர். ஸோ இங்க என்ன பார்க்குறோம்? வெளிப்புற வலைப்பரப்பு, அதோட ஆரம் வந்து என்னன்னா, ஃபார்முலா என்னன்னா 4 பை ஆர் ஸ்கொயர். இதுக்கு என்ன யூஸ் பண்றோம்னா கேபிட்டல் ஆர், அதாவது பெரிய கோலத்தோட ஆரத்தை தான் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன? மொத்த புறப்பரப்பு. சரிங்களா? மொத்த புறப்பரப்பு அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதோட ஃபார்முலா என்ன? 4 பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே. ஸோ கேபிட்டல் ஆர்ன்றது வெளிப்புற கோலத்தையும், ஸ்மால் ஆர்ன்றது உள்புற கோலத்தோட ஆரத்தையும் குறிக்கும். ஸோ அடுத்து என்னது? கன அளவு. ஸோ இதோட வால்யூமோட ஃபார்முலா என்ன? 4/3 பை மல்டிப்ளைட் பை ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உள்ளீடற்ற அரைக்கோளம் பார்க்க போறோம். உள்ளீடற்ற அரைக்கோளம். ஸோ இங்கிலீஷ்ல என்ன? ஹாலோ ஹெமிஸ்பியர். ஓகே. ஸோ இப்போ இதுதான் ஒரு ஹாலோ ஹெமிஸ்பியர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆரத்தை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்மால் ஆர், இந்த ஆரத்தை கேபிட்டல் ஆர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதோட வலைப்பரப்பு, அதாவது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னா 2 பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ரைட்டா? அதுக்கப்புறம் இதோட மொத்த புறப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதோட ஃபார்முலா என்னன்னா பை மல்டிப்ளைட் பை 3 ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே. ஸோ கடைசியா இதோட கன அளவு, வால்யூம். அதோட ஃபார்முலா என்ன? 2/3 பை மல்டிப்ளைட் பை ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப். சரியா? ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரெஸ்டம்ன்ற ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஷேப் தான் பார்க்க போறோம். இந்த ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கூம்பு எடுத்து அதை ஒரு பாதியா மேல கட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஃப்ரெஸ்டம் ஆஃப் ரைட் சர்க்குலர். ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா நேர்வட்ட கூம்போட இடைக்கண்டம் பார்க்க போறோம். அல்லது இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரெஸ்டம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இதுதான் ஒரு கூம்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூம்பை இப்படி இடையில கட் பண்ணா எப்படி இருக்கும்? இங்க ஒரு இடம் வந்துடும். ஸோ இந்த இடம் காணாம போயிடும்.
சரியா? சோ இதுதான் என்ன அப்படின்னா பிரஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் ரைட். சரி, நம்ம கொஞ்சம் பெட்டரா ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, சோ இந்த இடத்துல இருக்க ஆரத்தை வந்து ஸ்மால் ஆர்னும், இந்த இடத்துல இருக்க ஆரத்தை வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட உயரத்தை ஹச்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, சோ இதோட வலைப்பரப்பு பார்த்தலாமா? வலைப்பரப்பு ஆர் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னா பை மல்டிப்ளைட் பை கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் மல்டிப்ளைட் பை எல். ஸோ முன்னாடியே பார்த்துருக்கோம் எல் அப்படின்றது இந்த பக்கத்துல வர்ற உயரம் தான், அதாவது சாய் உயரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இங்க எல் ஈக்குவல்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து இதோட மொத்த பரப்பு போயிடலாமா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆர் மொத்த புறப்பரப்பு. அதோட ஃபார்முலா என்னன்னா பை மல்டிப்ளைட் பை கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் மல்டிப்ளைட் பை எல் பிளஸ் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதோட கன அளவு போயிடலாமா? ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னா 1/3 பை ஹச் multiplied by capital R square plus small r square plus capital R multiplied by small r. ஓகேவா? ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ என்னென்ன ஷேப்ஸ் எல்லாம் பார்த்தோம்? கியூப், கியூபாய்ட், சிலிண்டர், கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியர், அதுக்கப்புறம் ஹாலோ சிலிண்டர், ஹாலோ ஸ்பியர், ஹாலோ ஹெமிஸ்பியர், ஹாலோ ஃப்ரெஸ்டம். சரியா? மொத்தமா ஒரு 9 ஷேப்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதை தான் நம்ம மென்சுரேஷன் லெசன்ல ஃபுல்லா பார்த்துருப்போம். ஸோ இதுல ஒவ்வொரு ஷேப்பையும் எடுத்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஷேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஷேப்போட ஏதோ அதோட பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கலாம். லென்த், பிரெத், ஹைட், ரேடியஸ், இந்த மாதிரி எதையாவது கொடுத்துட்டு அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா கேட்டிருக்கலாம், இல்ல லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கலாம், இல்லைன்னா வால்யூம் கேட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதையாவது கேட்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அதோட பெராமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம ஃபார்முலா இதுக்கான ஃபார்முலால போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ வேற எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறது கொடுத்துட்டு இதுல எதையாவது ஒன்று கொடுக்காம இருந்து நம்மள ரிவர்ஸ் ஆகும் கண்டுபிடிக்க வைப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் திங். ஓகேவா? ஒரு செட் கொடுத்துட்டு இன்னொரு செட்டை கண்டுபிடிக்க வைக்கிறது. செகண்ட் திங் என்ன அப்படின்னா இதை இன்டைரக்டா கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டைரக்டா இந்த மாதிரி ஒரு கோன் இருக்குப்பா, கோனோட ஆரம் இவ்வளவு, உயரம் எவ்வளவு, நீ இந்த மாதிரி அதோட மொத்த பரப்பளவையோ வால்யூமையோ கண்டுபிடிச்சிட்டு சொல்லுன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்கிட்ட இந்த வடிவத்துல ஒரு 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 கோலம் இருந்துச்சு, என்கிட்ட ஒரு பால் இருந்துச்சு, அந்த பாலுக்கு நான் பெயிண்ட் அடிக்க போறேன், அந்த மாதிரி இன்டைரக்டா கொடுக்கலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஷேப்பை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்கத வச்சு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ மூணாவது என்ன அப்படின்னா வால்யூமை வச்சு கேட்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்கிட்ட இருக்க ஒரு கியூபாய்ட், ஒரு கன சதுரத்தை எடுத்துக்கிறேன், அதை உருக்கி ஒரு ஸ்பியரா பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொருளை அப்படியே உருக்கி இன்னொரு பொருளா பண்றப்போ அதோட வால்யூம் மாறாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்க சொன்னாங்க? ஒரு கனசதுரம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே உருக்கி அந்த கனசதுரத்தை வச்சுதான் நம்ம ஒரு ஸ்பியர் செய்ய போறோம் அப்படின்னா ரெண்டோட வால்யூமும் ஒன்னாதான் இருக்கும். ஸோ அதை வச்சு சம்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுதான் இதோட 3 திங்ஸ். ஸோ இதை தாண்டி ஒண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 ஷேப்ஸை
கம்பைன் பண்ணுவாங்க. ஸோ கம்பைன் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன பேசிக்ஸ் அப்படின்னா ஃபார்முலாஸ் தான் பேசிக்ஸ். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியரா வச்சிருந்தோம்னா நம்ம கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ சிம்பிளா எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா நம்ம கிட்ட அந்த என்ன ஒரு ஷேப்போ அதுக்கான பெராமீட்டர்ஸ் கொடுத்து வால்யூம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மாதிரி கேட்கலாம். இல்ல அதோட வால்யூம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்து ரிவர்ஸ் பண்ண சொல்லலாம். இது லைட்டா இன்டைரக்டா அந்த ஷேப்ல ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லி நம்மளுக்கு ஃபைன் பண்ண வைக்கலாம். இது ஃபர்ஸ்ட் கேஸ். கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா வால்யூம் சைட் போய் ஒரு வால்யூம் எடுத்து அதை வந்து இன்னொரு வால்யூமா மாத்துறேன், இன்னொரு ஷேப்பா மாத்தினா எப்படி இருக்கும், ஆராய்ச்சி ஒரு பெரிய கியூப் எடுத்து ஒரு 20 ஸ்பியர்ஸா நான் மாத்துறேன், அப்போ ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் என்ன, அந்த மாதிரி கூட கேட்கலாம். இதுல எல்லா கேஸ்லயும் என்ன, நமக்கு ரெண்டோட வால்யூமும் ஈக்குவலா இருக்க போகுது. ஸோ ஃபைனல் கொஞ்சம் கஷ்டமா அப்படின்னா ஒரு ரெண்டு ஷேப்ஸை கம்பைன் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ்ல கிளியரா இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இஃப் இன் கேஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சம்மு வரல மேம், என்னால எப்படி ஃபார்வர்ட் பண்றதுன்னே அந்த கொஸ்டினை தெரியல மேம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல வந்துச்சு அப்படின்னா, எனக்கு இந்த கொஸ்டினை எப்படி ஃபேஸ் பண்றதுனே தெரியலனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிவன் எழுதிடுங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் எழுதிடுங்க. செகண்ட் ஸ்டெப் டு ஃபைண்ட். ஸோ கொஸ்டின்லேயே இருக்கும் என்னதை ஃபைண்ட் பண்ணணும், ஸோ அதை கிளியரா எழுதிடுங்க. தேர்ட் ஸ்டெப் ஃபார்முலா. ஓகேவா? ஆர் சொல்யூஷன் போட்டு டைரக்டா உள்ள போயிடுங்க. ஸோ இதுல ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து என்ன ஷேப் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அந்த ஷேப்ஸோட ஃபார்முலாஸ் எழுதுங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு கியூபாய்டை பத்தின சம் இது அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து கியூபாய்டுன்னு போட்டு கியூபாய்டோட ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டரான கிளாரிட்டி இருக்கும். எனக்கு கம்ப்ளீட்லி ஜீரோ அந்த சமயம் எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியாத விட இப்படி எழுதுனீங்கன்னா உங்களால பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? ஓகே காய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா மென்சுரேஷன் சாப்டரோட ஒரு ஓவர்வியூ, ஒரு ரிவிஷன். ஓகேவா? ஸோ இது உங்க எல்லாருக்கும் கிளியரா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சாட்ல பிங் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஓகே, அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கு கிளாஸ் ஓவர். அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கு கிளாஸ் ஓவர். தேங்க்யூ.